வாங்கிடு. என்னான்னு தெரியலையே, அதிசயமா மேல கூப்பிடுது. மொத்தம் 300 பவுனு. என் மகன்களுக்கு வீட்டையும் காட்டையும் விட்டுட்டு போற மாதிரி 10 வயசு பயலோட என் மக தனியா நின்னு அடுத்தவனை எதிர்பார்க்காம பொழைச்சுக்கணும்ட்டு அவளுக்காக சேர்த்து வச்சது. நான் வாக்குப்பட்டு வருமோச நான் கொண்டு கந்த ஒரே தாய் வீட்டு சீதனும் இந்த பல்லாங்குடிதே. இது வெறும் விளையாட்டு இல்ல. ஒரு பொம்பளை எப்படி பொழைக்கணும்னு சொல்லி தர ரகசியம். கையில கிடைக்கிற காசை செலவுக்கு போக நாளைக்கு ஒண்ணுன்னு கொஞ்சண்டாவது சேர்த்து வச்சு வந்தோண்டா ஒரு நாளை எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து வெறுங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவ அத்தனை நாள் சிக்கனமா பொழைச்ச பொழைப்பே 6 கையும் எதிர்பார்க்காம அடுத்த குழியில அவளுக்கு சேமிப்பா திரும்பி வரும். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் காசெல்லாம் பெருசு இல்லைன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவங்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டு நீங்க ஊதாரி பொழப்பு பொழைச்சண்டா இப்படிதான் நகை வச்சிருப்பாளா அத்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களா அடுத்த வாயை பார்த்துக்கிட்டு திரிஞ்சுக்க இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மத்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவ என்ன உனக்கு தாரது? அப்படி நீ மாறிக்கிட்டேன்டா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம் நாளைக்கு அவ மக பிறக்கும் போதே கிடைச்சிடும். இந்த ஊர்ல இருக்கிற கிழட்டு கட்டைகள் விட நான் தான் அப்படியே பெரிய உழைப்பு உழைச்சுண்டெல்லாம் இல்ல. என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழைச்சேன். அதனாலதான் இந்த ஊர்ல பொம்பளை பேர்ல இருக்கிற ஒரே வீடு இதான். என் மகன்களுக்கு கூட சொல்லாத ரகசியத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த படைக்க காக்க அழிக்கண்டு அத்தனைக்கும் ஆம்பளைய கும்பிட சொன்னவன் கூட பணத்துக்கும் படிப்புக்கும் பொம்பளைய தாண்டி காட்டி கும்பிட சொன்ன. ஏன்னா 600 ஆக்க நம்மாலதான் முடியும்னு அந்த ஆம்பளைக்கே தெரியும். நகைக்காகவே இருந்தாலும் எனக்காக நீங்க ஒவ்வொருத்தையும் நேர்த்தி கடை செஞ்சு எனக்கு உடுத்து சீலை மாத்தி என் மவ செய்ய வேண்டியதெல்லாம் நீங்களும் செஞ்சு என்னைய காப்பாத்தி இந்த வீட்டுக்குள்ள வர வச்சதாலேயும் என் மகங்க என்னால கடன்பட்டு போனதாலேயும் இப்ப இத 4 சரி பங்கா பிரிச்சு தாரேன். இந்த பொம்பளை வாயடிச்சா மட்டும் பத்தாது, பொழைச்சு காட்டணும்டி.
வந்துடு. உனக்கு என் முறியன் என் காதுல ஒரு வழியை சொல்லிட்டேன். இந்த 8 நாட்டு பூசாரிக்கு முன்னால வச்சு இப்ப அந்த பிள்ளை உனக்கு தீர்த்து விட்டுருவான். ஓ மயன் அந்த பிள்ளை தான் வளருவான். ஏமா வைக்கல மூச்சு தாலியை கட்டி கொடுமா. சொல்லு சொல்லு இது மாதிரி ஒழுங்கா கேட்டு என்ன படிச்சு பொழைக்கிற ஆளு தெரியாது வவுஸ்தி கொண்டுகிட்டு ஓடு முத. பொம்பளை பேச்சு பொழைக்க தெரியல, நீ எல்லாம் பேசிக்கிற வைக்கலாம. சொல்லுங்க இனிமே ஒழுக்கமா பொழைச்சுக்கிற. பொழுது மட்டும் இல்லடா, பொம்பளையும் போனா வரமாட்டா. நீ கட படிச்சது வீட்டு தண்டி மாயின வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்க்க சொல்ற நீங்க? அவன் திண்டு திண்டு வீட்டு தண்டியா இருந்தா நீ இன்னொரு கல்யாணம் முடிக்காம இருப்பியா? அவன் அவனுக்கு தண்டி பையன், அவன் இன்னொரு கல்யாணம் முடிக்காம இருப்பானே. இந்த வேச்ச இதோட விட்டுருக்கா, வேச்ச வளர்க்காத. குளிக்க வாடா. ஓ ஆத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டுமாடா? மாப்பிளாரு ஆனா இது போன்ற படங்கள் டவுன்லோட் பண்ண ஒன் தமிழ் பிளாஸ்டர்ஸ் போங்க. சின்னவனை மாலையை கொண்டாட. எந்த கடையில வாங்கின? கடையில வாங்கினதா? நான் கட்டினதுப்பா. நீ கட்டினதா? கூட இப்படி ஒண்ணு நம்புற மாதிரியாடா? இன்னைக்கு அளவுக்கு செய்யறதுக்கு தான் 2 நாள் ஆகி போயிடுச்சு. மாப்பிள்ள மாலையை மாத்துக்க. நீ கொடு. சரி சரி சரி. இந்த பின்னி கட்டு. நிமிர்ந்து தாலி வாங்குது.